முன்னாடிலாம் நான் என்ன நினச்சேன், ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க லைஃப் வந்து இந்த ஃபோனு, மீம்ஸு, ரீல்ஸு இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்கள் லைஃப் வேறு மாதிரி. நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் முடியும் அப்படிங்கிறத இப்போ அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க. ஆமாம், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பற்றி தான் பேசுகிறேன். அவங்க போராட்டத்துக்கான முதல் வெற்றி இன்றைக்கி நடந்திருக்கு. யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டர் இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்காரு. இதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள், ப்ரொடெஸ்ட்டில் அவங்களுக்கு நடந்த ப்ரெஷர் எதுக்குமே அவங்க பின்வாங்கலை. முக்கியமாக பொண்ணுங்க, அவங்க தைரியத்துக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து பொதுமக்களும் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து எந்த கட்சிக்காகவும் இல்லை. பிஜேபி, சிஜேபி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எந்த மதம், ஜாதி, எந்த மொழியாக இருந்தாலும் அவங்க எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க கனவுக்காக போராடினாங்க. அவங்க கனவுக்காக மட்டும் இல்லை, இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்களுக்கான கனவுகளுக்காகவும் அவங்க அந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த ஜென்சி கிட்ஸையும் இந்த வரலாறு மறக்காது. ஸோ இது வந்து வெறும் ஆரம்பம்தான். இனிமேல் எந்த கவர்மெண்ட் இந்த நீட்டை பற்றி நினச்சாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேட்க போகிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸோட குரல் தான். கரெக்டா?